Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் பேசிகிட்டு இருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஸ்ரீதராக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெயிட் லாஸ் சீக்கிரம் ஆகணுமா, உங்கள் முகம் செலிபிரிட்டியோட முகம் மாதிரி பலன்னு ஆகணுமா, இதெல்லாம் நடக்கணும்னா அந்த புல்லட் ப்ரூஃப் காஃபியை குடிங்கன்னு சொல்கிறாங்க. இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி உண்மையாகவே நல்லதான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா காஃபியில் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் போட்டு குடிக்கிறாங்க. இதை தான் புல்லட் ப்ரூஃப் காஃபின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லி கொண்டு வரீங்க. ஆனால் இதையும் உண்மை நம்பி நிறைய பேர் நமக்கு வெயிட் குறைஞ்சிரும்னு கஷாயம் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கஃபைன் லிமிட்டாக எடுத்தால் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டிமுலண்ட் உங்கள் எனர்ஜி லெவல்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணும். தனியாக எந்த ஒரு ஆடட் கேலரிஸும் இல்லாத ஒரு காஃபியில் நெய் இல்லைனா பட்டர் போட்டால் அதோடைய கதை முடிஞ்சிச்சு. இப்போ இதில் 230லேருந்து 500 கேலரி வரை இருக்கும். பட்டர் நெய்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக உள்ளது. அதிகமாக எடுக்கிறப்போ இது ஹார்ட்டுக்கு கெடுதல். டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட் டயபெட்டிக்காக இருக்கிறவங்களாம் எடுத்தீங்கன்னா அது இன்னும் டேஞ்சர். ஏற்கனவே ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு வெயிட்லாம் குறைய வாய்ப்பே இல்லை. அந்த வெயிட் இன்னும் கூட வேணா செய்யும். இதை நான் கஷாயம் மாதிரி தினம் குடிச்சிருவேன் டாக்டர், அதனால என் வயிறு ஃபுல்லாயிடும். ஸோ நான் எக்ஸஸாக எதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் உடம்புக்கு தேவையான எந்த விதமான சத்தும் இதில் கிடையாது. அதை நீங்கள் நினைப்பு வச்சுக்கோங்க. சீக்கிரம் உங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் தான் கூடும். ஸோ தயவு செஞ்சு புதுசாக ஏதாச்சும் ட்ரெண்ட் ஆகுதுன்னு என்ன ஏதுன்னு ஆராயாமல் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி உடம்பு குறையிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் புதுசாக சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.